இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா கொடும்பாலூர். இந்த கோயில் வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இந்த கோயிலை வச்சு தான் மாடல் பண்ணி கட்டினாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை நூற்றாண்டு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது. ஆக்சுவலாக இதில் வந்து சிவன் சிலை இருக்குது. இதில் ஃபுல் ஓப்பன் தான். ஆக்சுவலாக இது மொத்தம் 3 கோயில். இன்னும் கூட சிற்பக்கலைகள்லாம் சூப்பராகவே இருக்குது இந்த கோயிலில். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா கொடும்பாலூர். கொடும்பாலூருங்கிறது வந்து நம்ம திருச்சி டு மதுரை ஹைவேல ஒரு சின்ன ஒரு கிராமம். இந்த கோயிலுக்கு எதுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதோ இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயில் வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை இந்த கோயிலை வச்சு தான் மாடல் பண்ணி கட்டினாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? வாங்க உள்ள போய் பார்ப்போம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா பூதி விக்ரமகேசரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை நூற்றாண்டு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது. பூதி விக்ரமகேசரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவரோட மாமனார் தான் பூதி விக்ரமகேசரி. அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளார. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினதா இருந்துச்சு. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குள்ள. நான் இந்த மாதிரி ஒரு கோயிலில் பார்த்ததே கிடையாது. சிவன் சிலை வந்தோன்னு இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினதான் நான் சொன்னதான் ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், ஃபுல் ஓப்பன் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்களேன், அந்த பக்கம் பார்க் மாதிரி ஒன்று சூப்பராக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா. ஆக்சுவலாக இது மொத்தம் 3 கோயில், 1 2 3. ஒன்று வந்து ஃபினிஷ் ஆகலையா இல்லை வந்து அந்த காலத்தில் உடச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இன்னும் கூட சிற்பக்கலைகள்லாம் சூப்பராகவே இருக்குது இந்த கோயிலில். நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் பாதாள கிணறு, தண்ணி போகிற இடம் இது. லேடிஸ் அந்த காலத்தில் இங்கே தான் குளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி எடுக்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற லெவலில் இருக்குது. ஏதோ பாம்பு சட்டையை கழட்டி போட்டு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன பாம்பு தான் தெரியல. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கல்லில் கூட சிமெண்ட் மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே இன்டர்லாக்கில் மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல பாம்பு தான் நினைக்கிறேன். இந்த கோயில் எப்படி பார்த்தோம்னா வந்து, இங்கே பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து நான் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன், யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி கோயில் ஒன்று இருக்குது, நீங்கள் போய் வீடியோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் மேப்பில் போட்டு பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு கோயில் இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி மொத்தம் 3 கோயில் இருக்குது இங்கே. இது ஒன்று உடச்சி வச்சுருக்காங்க, இது அந்த காலத்தில் உடச்சிருப்பாங்க. மற்ற இது 2 இருக்குது. நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து சிவன் சிலை இருக்குது. இதில் இன்னும் வைக்கல, சிவன் சிலை வைக்கல. சரி உள்ள என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை, சும்மா எம்டியாக தான் இருக்குது. அந்த கோபுரத்தூரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் வௌவால் ஸ்மெல் நிறைய இருக்குது. நிறைய வௌவாலும் இருக்குது இங்கே, நிறைய வௌவால் இருக்குது. கண்ணுக்கு தெரியுதா தெரியல, நிறைய வௌவால் இருக்குது. இங்கே காமிக்கிறேன், ஒரு வௌவால் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு இதில் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன், தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் இதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்க் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை நான் ஜஸ்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸோ அதனால் வந்து பார்த்தேன். ரொம்பலாம் டீட்டெயில் தெரியல, அதுவும் நானும் தப்பாகவும் சொல்லக்கூடாது.
தப்பாக சொன்னாலும் தப்பாக போயிடும். ஓகே, கோயில் பற்றி ஹிஸ்ட்ரி வந்து தப்பாக சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு ரொம்பலாம் டீட்டெயில் தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்த முறை வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.